ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் மாலிகுல் முல்க் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்களை அழைத்து நிற்புகட்ட இருக்கின்ற உத்தம நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வினை சிறந்த முறையில் பின்பற்றி மரணித்த உத்தம சஹாபாக்கள் யாரெல்லாம் இந்த புனிதமான மார்க்கத்தில் வாழ்ந்து மரணித்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்கள் மீதும் வாராந்தம் இடம்பெறுகின்ற குத்துபா மற்றும் தொழுகையில் கலந்து நன்மைகளை பெற்று சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்து உட்கார்ந்து அமர்ந்திருக்கின்ற குத்துபாவை கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் ஈடேற்றம் அவருடைய கருணை கிடைக்க வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த பலர் எம்மை விட்டும் பிரிந்தும் கூட இந்த நிமிடம் வரை அல்லாஹு தஆலா எங்களை உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் நல்ல போதனைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து நன்மைகளை அதிகம் செய்து சுவனத்தை இலகுவாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அல்லாஹுடைய உன்னதமான ஒரு ஹிக்மத் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் இடம்பெறுகின்ற குத்துபாக்கள் என்பது வெறுமனே சமூகத்துக்காக அல்லது ஏதோ ஒன்றுக்காக என்று இல்லாமல் தனக்கு படிப்பினை நிறைந்ததாக, தன்னை மாற்றக்கூடியதாக, அதிக நன்மையின்பால் என்னை செலுத்தக்கூடியதாக அந்த குத்துபாக்கள், அந்த உபதேசங்கள் எனக்கு இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்துடனும் இஹ்லாசுடனும் நாங்கள் இந்த செய்திகளை நாங்கள் செவிப்பனுப்பதன் மூலமாக நிச்சயமாக அதிகமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நாம் எல்லோரும் எல்லா நாடுகளிலும் இருந்து புனிதமான மக்கமா நகரத்தில் இருக்கின்ற அந்த காபா ஆலயத்தை தரிசிப்பதற்காக, குறிப்பாக அல்லாஹு தஆலா ஒரு குடும்பத்தோடு இணைத்து சொன்ன ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் அங்கே ஒன்று கூடுகின்ற ஒரு புனிதமான ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற போது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், மாதங்களில் 4 மாதங்கள் இருக்கின்றன, அது சங்கைக்குரிய மாதமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகின்ற போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத், ஹஜ்ஜு வணக்கம் என்பது ஒரு அறியப்பட்ட சில மாதங்களை மையப்படுத்தியது என்று கூறுகின்றான். இந்த 2 சிறப்புகளிலும் உள்ளடங்கிய ஒரு மாதம்தான் நாங்கள் இப்போது இருக்கின்ற துல்காதா மாதமும் அடுத்து நாங்கள் சந்திக்க இருக்கின்ற துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய மாதமுமாகும். உண்மையில் நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மாதம் என்பது மிக ஒரு சிறந்த ஒரு மாதம் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மக்கமா நகரத்தை நோக்கி சென்றவர்கள் அவர்கள் ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றுகின்ற அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்து அவருடைய ஆரம்ப 10 நாட்களில் இருக்கின்ற சிறப்புகளை அறிந்து அது சொல்லப்படுகின்ற விடயங்களை செய்து குறிப்பாக ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளையும் இன்ஷா அல்லாஹ் கொண்டாட இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழலில் இங்கே இடம்பெறுகின்ற இந்த ஹஜ்ஜின்னு சொல்லக்கூடிய வணக்கம் என்பது ஒரு குடும்பத்தை மையப்படுத்திய ஒரு வணக்கம் என்பதனால் இந்த குடும்பமும் அந்த குடும்பத்தில் இருந்த அங்கத்தவர்களும் அது ஒரு வணக்கமாக மாறுகின்ற அளவுக்கு எப்படிப்பட்ட தியாகங்களை எப்படிப்பட்ட விடயங்களை செய்தார்கள் என்பதை படிப்பது என்பதும் சொல்லப்படுகின்ற அந்த செய்திகளை நாங்கள் படிப்பினியாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பதும் இன்றைய சூழலில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இலா சாஹிபுக்கும், என்னை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? ஹுஃபாத்தன், பாதணியும் இருக்க மாட்டாது, உடம்பில் எந்த ஆடையும் இருக்க மாட்டாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் சமுதாயம் செய்கின்ற அத்துணை விடயங்களையும் ஒரு தனிநபராக இருந்து செய்தார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக சிறப்பு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால் சொல்லுகின்ற செய்திகள் மூலமாக இவர் எப்படி ஒரு சமூகம் என்கின்ற அந்த பெயரை எடுத்துக்கொண்டார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமா, தனக்கு ஒரு உற்ற நண்பனாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்திருக்கிறான். இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிம் உற்ற ஒரு நண்பனாக நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் ஒரு சிறந்த ஒரு நபியாக, ஒரு முக்கியமான ஒரு முன்னுதாரணம் உள்ள ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்பது இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த நபி செய்த அப்படியான விடயங்கள் என்ன? பல விடயங்கள் சகோதரர்களே. அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து வாசித்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். குதுபாவை பொறுத்த வகையில் நேரம் போதாது. சில விடயங்களை உங்களுக்கு துலக்க செய்யலாம், இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஆழமான அகலமான விடயங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த குதுபா முடிந்ததன் பிற்பாடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முடிந்த அளவுக்கு படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பாரர்களுடைய வாழ்க்கையில் இவர் ஒரு சமுதாயம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, உம்மா என்று சொல்லுகின்ற அளவுக்கு எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். சொல்லப்படுகின்ற இருக்கின்ற செய்திகள் அனைத்தும் இன்றைய கால சூழலுக்கு தேவையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது விடயத்தை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற எப்படி சொல்கிறான்? இப்ராஹிம் என்கின்ற இந்த நபியில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். எப்படி? அழகிய முன்மாதிரி. கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் நபியில ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது, ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அதனோடு சேர்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? வல்லதீன மஅஹு. இதான் மிக முக்கியமான பகுதி சகோதரர்களே. அவர் மட்டுமல்ல, அவரை யாரெல்லாம் பின்பற்றி அந்த காலத்தில் வாழ்ந்தார்களோ
அவர்களிலும் முன்மாதிரி இருக்கிறது. நாங்கள் அறிந்த விடயம் எப்படி? ஒரு நபர் முன்மாதிரியாக இருக்கலாம், ஒரு சமூகமே முன்மாதிரியாக இருக்கின்ற அளவுக்கு ஒரு தனி நபர் அந்த சமூகத்தை மாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சொல்கின்ற போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு உஸ்வத்துன் ஹசனா, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அங்கே முஹம்மது நபியை மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை பின்பற்றிய மக்களிலும் நிச்சயமாக முன்மாதிரிகள் இருக்கிறது, நல்ல செய்திகள் இருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியான மாற்றத்தை அந்த சமுதாயத்துக்கு செய்திருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள், பொறுமைக்கு உதாரணமாக சில விடயங்களை சுருக்கமாகவும் புரிந்து கொள்கின்ற அளவுக்கும் சொல்கின்றேன். எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு பொறுமை உள்ள ஒரு நபராக இருந்திருக்கிறார்கள், ஒரு பொறுமைக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குடும்ப ரீதியாக வருகின்ற பிரச்சனை, சமூக ரீதியாக வருகின்ற பிரச்சனை, இன்றைக்கு நாங்கள் கண்டுகொள்கின்ற பிரச்சனைகள், உள ரீதியான பிரச்சனை, இதெல்லாம் வரும், மனிதன் என்கின்ற வகையில் வருகின்ற போது அதை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும், அதை நாங்கள் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலகுவான ஒரு விடயம் என்னது? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட வருடங்கள், சுப்ஹானல்லாஹ், ஓரிரு வருடம் அல்ல, நீண்ட வருடம் பிள்ளை இல்லாமல் நீண்ட வருடமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய 80 வருடத்துக்கு பிறகு, 80வது வருடத்துக்கு பிறகு அவருக்கு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுக்கிறான். நீண்ட வருடங்களின் பின்னர் ஒரு பிள்ளையை கொடுத்தால் எவ்வளவு இரக்கம் இருக்கும் எங்களுக்கு. இல்லை, பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டு போடு ஒரு சில வருடங்களுக்கு பின்னால் ஒரு பிள்ளை கிடைக்கின்ற போது அதில் இருக்கின்ற சந்தோஷம், அதை அனுபவிக்கின்ற அந்த தந்தைக்குத்தான் புரிய முடியும். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட இந்த நபி தனது பிள்ளையை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது வந்த போது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, உன்னுடைய பிள்ளையை நீ அறுத்து பலியிட வேண்டும். எப்படி ஒரு கட்டம்! சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு நிலை வந்தா எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தனக்கு கிடைத்த நீண்ட வருடங்களின் பின்னர் கிடைத்த ஒரு பிள்ளை, ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றத்தான் வேண்டும். அது அல்லாஹ் தந்த பிள்ளை, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றத்தான் வேண்டும். பிள்ளை இடத்தில் போகின்றார், போய் சொல்கிறார், காலையா புனைய, என்னுடைய அருமை மகனே, நான் என்னுடைய கனவில் உன்னை அறுப்பது போன்று நான் கனவு கண்டிருக்கின்றேன். இது வஹி, நபிமார்கள் காண்பது என்பது வஹி. அவ சுருக்கம் என்ன? அல்லாஹு தஆலா உன்னை அறுத்து பலியிடுமாறு எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அந்த அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதற்கு தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலி கொடுக்கின்ற அளவுக்கு பொறுமை உள்ள ஒரு நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த விடயம் செய்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் மஷூரா செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இந்த பிள்ளையுடைய வளர்ப்பை பாருங்கள். இந்த நபியுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வளர்ப்பு, தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை சொன்ன போது அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார்கள். பாருங்கள், யா அபதி, என்னுடைய அருமையான தந்தை, தன்னை வெட்ட போற மகன், நான் உன்னை வெட்ட போறேன் என்று சொன்ன தந்தை இடத்தில் போய் சொல்கிறார்கள். ஒரு அடுத்த நபி சொல்கிறார்கள், இஃபல் மா துமர், அல்லாஹ் உங்களுக்கு ஏவினத்தை நீங்க செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் நீங்கள் செய்கின்ற அந்த கடமையில் நான் பொறுமை உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்க பொறுமை உள்ள ஒரு பிள்ளையாக நீங்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி உடனடியாக சொல்ல முடியுமா சகோதரர்களே?
திடீரென்று எங்களுடைய ஒரு பிள்ளையை நாங்கள் கூப்பிட்டு இப்படி ஒன்று செய்ய போகிறேன் என்றால் இப்படி ஒரு புள்ள மாறி எங்களுக்கு சொல்லுமா? அல்லது சின்ன வயதிலிருந்து கொள்கையை படித்து கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, கொள்கை கோட்பாடுகளை தெளிவான முறையில் சொல்லிக் கொடுத்து, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்த்த பிள்ளை இப்படி ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கின்ற கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற போகின்ற போது அதில் நாம் பொறுமை உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லுவோமா? நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை சிறிய வயதிலிருந்து அல்லாஹ்வை சொல்லி, அல்லாஹுடைய சரியான கொள்கையை சொல்லி, அல்லாஹ் யாரு, மறுமை என்றால் என்ன, இன்னொரு எல்லா விடயங்களையும் தெளிவான முறையில் சொல்லி வளர்த்ததன் காரணத்தினால் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை விடயத்தில் கூட தந்தையே நீங்கள் செய்ய இருக்கின்ற ரப்புடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நான் பின் நிற்க மாட்டேன், அதில் நான் பொறுமை உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்கின்ற நிலை இருக்கிறது என்றால் சகோதரர்களை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. உண்மையில் எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொள்கைகளை சொல்லிக் கொடுக்கின்றோமா? அல்லாஹ் பற்றி சொல்லிக் கொடுக்கின்றோமா? சரி, நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்பது கிடையாது, எங்கேயாவது சொல்லிக் கொடுக்கின்ற இடம் இருந்தால் அங்கு அவர்களை அழைத்து சென்று கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிலை தன்னோடு அழைத்து வருவார்கள். இங்கே மஸ்ஜிதில் பார்க்கின்ற போது விளங்குகின்றது, பிள்ளைகளோடு இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சில பயான் நிகழ்ச்சிகளில் பார்க்கின்ற போது பெற்றோர்கள் பிள்ளைகளை பக்கத்தில் வைத்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் அவர்களே பேசவில்லை. இப்போது சில நேரங்களில் நாங்கள் யோசித்தால் நமது பிள்ளை எந்த பள்ளிவாசலில் மேல் மாடியில் யாரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹு ஆலம். களம் இருந்தது, ஆனால் அடாவடித்தனம் இருக்கவில்லை, சுயநலம் இருக்கவில்லை. மற்ற இவருடைய தாவா என்பது அறிவியல் ரீதியாக இருந்தது. குர்ஆனில் சக்தியும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. ஒரு உயிரினத்தை இல்லாமலாக்குகின்ற ஒரு நிலையும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று சொன்ன போது அந்த ஆட்சியாளன் சொல்கிறான், இல்லை இல்லை என்று சொல்கிறாய், நீ மேற்கு பக்கத்தில் இருந்து உதிக்க செய், நான் உன்னை ரப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவன் எங்களுடைய தாவாக்கள் எப்படி இருந்தது ஒரு காலத்தில், அதை நான் இந்த ஹுத்துபாவில் சொல்ல விரும்பவில்லை, ஒரு தகவலுக்கான சொல்கின்றேன். அதனால் இன்றைக்கு ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்ட அல்ல ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஒரு சிறிய ஒரு சட்டிக்குள் குதிரை ஓடுகின்ற ஒரு நிலையில் நாம் அழகாக பேசுகிறார்கள், எவ்வளவு அன்பாக பேசுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்? குர்ஆனை பிரட்டி ஒவ்வொரு வசனமாக பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் வெக்கமாக இருக்கும். ஒரு சிறுக்கு செய்கின்ற ஒரு தந்தையுடன் நல்லா யோசிக்க நம்மட தாய் முஸ்லிம் இந்த கல்லை போய் நீங்க வணங்குறீங்களே, நேரடியா கல்லை வணங்காதீங்க, சிலையை வணங்காதீங்க, அதை உடைத்தெறிய வேண்டும், உடைத்தெறியல அவங்க. என்ற அளவுக்கு சொன்னாங்களே இல்லையா? ஒரு அறிவு சார்ந்த விடயத்தோடு சகோதரர்களே தஅவா களம் இப்படித்தான் இருக்க வேண்டும். வருகின்ற மனிதனுக்கு என்ன சொல்கிறார், இதில் உள்ள அறிவியல் என்ன, நான் இதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு என்னிடத்தில் அறிவு இருக்கிறதா இல்லையா என்று யோசித்து அவராக முடிவெடுக்கின்ற அளவுக்கு நாங்கள் மாற்ற வேண்டும். நம்முடைய தாவாக்கள் எப்படி ஒரு காலத்தில் இரவைக்கு இருக்கும் நாளைய காலத்தடை இல்லை, அவ்வளவு கோட்ஸ்ல ஏன்டா நீ உடைச்சா அவனுக்கு தெரியும் அவ்வளோக்கம். இன்றைக்கு அப்படி ஒரு சமூகம் நாங்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மார்க்கம் பற்றிய சரியான தௌஹீது பற்றிய சரியான கொள்கை பற்றிய சகோதரர்கள் மிக அற்பமானவர்கள் இருப்பது என்பது மிக கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அறிவியல் ரீதியாக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறிவியல் ரீதியாக இந்த மக்களை முகம் கொடுத்தார்களோ அப்படி முகம் கொடுக்க பாருங்கள். கேட்க முடியாத, பார்க்க முடியாத, உனக்கு நன்மையும் தீமையும் தர முடியாத ஒரு கல்லை போய் வணங்குறீங்களே, சுப்ஹானல்லாஹ்.
எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செய்தி பாருங்கள். இன்னொரு வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களோடு எப்படி பேசுகிறார்கள். இந்த மக்கள் செய்கின்ற இந்த இணை வைப்பு என்பது கூடாது, இதை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தெளிவை கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல், இரவு நேரம் இருள் வருகிறது, வந்தவுடன் நட்சத்திரங்கள் இருக்கின்றது, நட்சத்திரத்தை காட்டுறாங்க. இப்போ அவங்களோட சேர்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சிறுக்கு செய்யல, மக்களோட மக்களாக சேர்ந்து சொல்றாங்க, இந்த இரவில் நட்சத்திரம் வந்திருக்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, எனவே இதுதான் என்னுடைய ரப்பு. சிறுக்கு செய்யல, மக்களை புரிய வைக்கிறதுக்கு ஒரு மெதட்டை பாருங்க. இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி போட்டு காலையில பார்க்காங்க, இல்ல பலம் அஃபல, காலத்தால் இருக்குமா நட்சத்திரம் இல்ல. இப்ப சொல்றாங்க, இந்த அழிஞ்சு போறது எப்படி ரப்பா வரும்? ரப்புண்டா நிரந்தரமாக இருக்க வேணுமே, அப்ப அழிந்து போகக்கூடிய ஒன்று ரப் இல்லை, அப்ப இந்த நட்சத்திரம் என்ற ரப் இல்லை. அப்ப அந்த காலத்துல நட்சத்திரத்தை வணங்கி கொண்டிருந்த புரிவாங்க, அப்ப எப்படி அழிஞ்சு போறத எப்படி நம்ம ரப்பா வச்சு கொள்ற, எப்படி ஒரு தெளிவூட்டல் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு அறிவியலோடு சேர்ந்த ஒரு சிந்தனையை எப்படி துளக்க செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மீண்டும் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மீண்டும் சந்திரனை பார்க்கிறார்கள். சந்திரனை பார்த்து சொல்கிறார்கள், என்ன அழகான முறையில் இருக்கின்றது, என்னொரு வடிவமாக இருக்கிறது, நிச்சயமாக இதுதான் என்னொரு ரப்பு. காலையில பார்த்த சந்திரன் இல்லை. திரும்ப சொல்றாங்க, அழிந்து போகக்கூடிய எதுவும் ரப்பாக இருக்க சாத்தியம் இல்லை, உங்களை விட்டும் இந்த அதாவது பாதுகாத்து விட்டான். திரும்ப பார்க்கிறாங்க சூரியனை பார்த்துவிட்டு சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது என்ன ரப்பாக இருக்கிறோம், கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஒளியை தருகிறது, எனவே இதுதான் என்னுடைய ரப்பு. மீண்டும் சொல்கிறேன், ஷிர்க்குக்காக வேண்டி ஒரு முஷ்ரிக்காக இருக்கிறார் என்பதற்காக சொல்லல, அவங்க மக்களை வழங்க வேண்டும், அவர்கள் புரிய வேண்டும் என்பதற்காக மக்களோடு இணைந்து இது தவறு என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பாருங்க, சொல்றாங்க இதான் என் ரப்பாக இருக்கும், சூரியனுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. இரவுல பார்த்தா சூரியன் இல்லை. இப்ப சொல்றாங்க, அப்ப இந்த சூரியனும் என்னுடைய ரப் இல்லை, அப்ப நட்சத்திரமும் ரப் இல்லை. அந்த காலத்துல நட்சத்திரத்தை வணங்கினார்கள் இருந்தாங்க, சந்திரனை ரப் இல்லை, சந்திரனை வணங்குறார்கள் இருந்தாங்க, சூரியனுடைய ரப் இல்லை, சூரியனை வணங்குறார்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட பல வணக்கங்கள் இருந்த காலப்பகுதியில் அவர்கள் செய்கின்ற விடயம் சிந்தனை ரீதியாக, மனிதனே நீ புரிந்து கொள், நீ செய்கின்ற அனைத்தும் அழிந்து போகக்கூடிய ஒன்று, ஆனால் நான் வணங்குகின்ற ரப் இருக்கின்றான் அல்லவா, அவன் அழிய மாட்டான், அவன் நிரந்தரமானவன், அவனை யாராலும் அழிக்க முடியாது என்ற செய்தியை இந்த மக்களுக்கு தெளிவாக அறிவியல் ரீதியாகவும் அவர்கள் சிந்திக்கின்ற வகையிலும் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கெல்லாம் அல்லாஹ்க்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் அந்த இணையை வைக்க மாட்டேன். இவ்வளவோ விஷயத்தை சொல்லி போட்டு, இவ்வளவு அறிவியல் விடயத்தை சொல்லிவிட்டு நான் திரும்ப அந்த சிறுக்குள்ள வர நான் விரும்பல என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன், மாலிகுல் முல்க், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அவன்தான் என்னுடைய ரப். நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்தும் கூடாது, அது ரப்பு கிடையாது என்பதை மிக அறிவு ரீதியாக ஒரு சிந்தனை ரீதியாக அந்த மக்கள் புரிகின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தாவாக்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் நடந்து கொள்கின்றோம், பிள்ளை தவறு செய்கின்ற போது அவனை நெறிப்படுத்த நமது தாவா எப்படி இருக்கின்றது, மாணவர்கள் தவறு செய்கின்ற போது அவர்களை நெறிப்படுத்த நமது அந்த தாவா எப்படி இருக்கின்றது, ஒரு சமூகமாக இருக்கின்ற போது, ஒரு தலைவனாக இருக்கின்ற போது என்னுடைய தாவா எப்படி இருக்கின்றது, நாங்கள் யோசிக்க வேண்டிய பகுதி. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாழ்க்கை வரலாறு என்பது அதை வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அறிவியல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் பல தெளிவுகளை கொடுத்து ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக, சிறந்த ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கான
பல வழிகாட்டல்களை அது கொடுக்கிறது என்பது குர்ஆனும் ஹதீஸும் அவருடைய வரலாற்று மூலமாக சொல்லுகின்ற செய்தியாகும். எனவே அந்த வரலாறுகளை படித்து எங்களுடைய வாழ்க்கையில் அது சொல்லுகின்ற பாடங்களை எடுத்து நடக்க அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறில் எங்களுக்கு கிடைத்த படிப்பினைகள் என்ன என்ற செய்திகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அடுத்த ஒரு படிப்பினையாக அன்புக்குரிய சகோதரர்களே, தவக்குல் என்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் கற்றுத்தருகிறது. தவக்குல் என்றால் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது. எங்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அவன் சொல்கின்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடாத்தி செல்வது. அப்படி நாங்கள் செய்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு இடத்தில், இப்படி நீங்கள் சரியான முறையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் பொறுப்பு சாட்டுகின்ற தவக்குல் செய்கின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், பறவைக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கு நாங்கள் உணவளிப்போம். பறவை காலையில் தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியேறி செல்கின்ற போது வெறும் வயிற்றோடு செல்கின்றது. ஆனால் அதுக்கு ஆறறிவு கிடையாது, எங்கே உணவு இருக்கிறது என்று கிடையாது, ஆனால் தெரியாது. ஆனால் அல்லாஹ் அதுக்குரிய வழியை காட்டுகிறான். மாலை நேரத்தில் மீண்டும் தன்னுடைய கூட்டுக்கு வருகின்ற போது வயிற்றை நிரப்பிக்கொண்டு கூட்டில் இருக்கின்ற தனது குட்டிகளுக்கு குஞ்சுகளுக்கு உணவோடு வருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இப்படி பறவைக்கு உணவளிப்பது போன்று யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தவக்குலுடன் இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தவக்குல் என்கின்ற பகுதியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நாங்கள் படிக்கலாம். பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் பாருங்கள், ஹிஜ்ரத் என்கின்ற போது அதாவது சாமிலிருந்து அல்லாஹு தஆலா மக்கமா நகரத்தை நோக்கி போகுமாறு கட்டளை. மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பிறந்த புள்ள, சின்ன புள்ள, இன்னும் அந்த பால்குடி மறவாத சின்ன பிள்ளை, கைப்புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 3 பேருமாக மக்காவுக்கு வராங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த வரலாறுகள் அன்புக்குரிய உண்மையான வரலாறுகள் படிப்பினை வர வேணும் சகோதரர்களே. மக்கமா நகரத்துக்கு வந்து பார்க்கிறாங்க. குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், பிவாதின் கைரதி ஸர், எந்த புட்பூண்டுகளும் இல்லாத, எந்த மனித நடமாட்டமும் இல்லாத, எந்த விலங்குகளும் பறவைகளும் இல்லாத அந்த இடத்தில் இருந்ததென்றால் ஒன்றே ஒன்றுதான். என்னது? இந்த பைத்துல் முஹர்ரம், அதாவது கஅபா ஆலயம். அந்த கஅபா ஆலயம் மட்டும்தான். அந்த இடத்துல 3 பேரும் வாராங்க, வந்து சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பிள்ளைய மனைவியை விடுறாங்க, விட்டு சொல்றாங்க, நான் போறேன். கேட்கிறாங்க, எங்க போறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை, எகிப்தை நோக்கிய பயணம். கேட்கின்றார்கள் அந்த பெண்மணி, இது உங்களுடைய முடிவா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையா? யாரும் இல்லை, எந்த ஆண் துணை கூட இல்லை. சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த பெண்ணுடைய வசனத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு வாசகம் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? நீங்கள் செல்லுங்கள், நிச்சயமாக ரப்பு என்னை பாதுகாப்பான், என்னுடைய பிள்ளையை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். நான் சரித்திரம் சொல்லவில்லை சகோதரர்களே, சிந்தனைக்காக வேண்டி சொல்கிறேன். எப்படி ஒரு மனோநிலை! என்னையும் என்னுடைய பிள்ளையையும் பாதுகாப்பா நிச்சயமான ரப். அந்த நபி எவ்வளோ ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு பிள்ளை கிடைத்தது. எவ்வளவு பாசம், எவ்வளவு அந்த இரக்கம் இருக்க வேண்டும். பின்னுக்கு வரலாற்று வருகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே குடும்பத்தை திரும்பி பார்க்கிறப்பயே சொல்லிக்கு போறாங்க. சொல்லிக்கு போற தூரத்துல போய் துவா கேட்கிறாங்க. மனுஷன் பாப்பா தானே, ஒரு கணவன் தானே, அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள்.
என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், உண்ட கட்டளை அடிப்படையில் என்னுடைய குடும்பத்தை கொண்டு விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். எந்த ஒன்றும் இல்லையா அல்லாஹ், மனித நடமாட்டம் இல்லையா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் பொறுப்பு. எப்படி அந்த ஈமானிய பலம்! சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு சகோதரர்களே யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு சின்ன ஒரு தஅவா வகுப்பு என்றா, தாவா வகுப்பு நாம் சொல்றது தாவாக்கு போங்க, தாயா போங்கன்னு சொல்லல. ஒரு வகுப்பு நடக்கு பள்ளிவாசல வாரத்துக்கு டைம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். எப்படி அந்த அந்த நிலையை பாருங்க. ஒரு குடும்பம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கான எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறார்கள். குத்துபாவுடைய நேரம் காணாத சகோதரர்களே, நான் கடுமையாக வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி. இந்த தியாகத்துக்கு இந்த உலகத்தில் வேறு என்ன தியாகம் இருக்கிறார் சகோதரர்களே? இதே உண்மையில் இந்த தவக்குல் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு படிப்பினை உடைய வரலாற்றில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இறுதியாக சகோதரர்களே பாருங்கள், தொடரான துஆ என்பது எங்களுக்கு வெற்றியை தரும் என்பது உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்வதே, ஒரு நோய் வந்து விட்டால், இன்னொரு சின்ன பிரச்சனை வந்து விட்டால், பிசினஸ்ல லோஸ்டா 2 தரம் கேட்கிற 3 தரம் கேட்கிற மரம் அப்படியே மனசு உடைஞ்சு வீட்டுக்குள்ள முடங்கிக் கொள்வது. ஆனா பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடாமல் தொடராக பல ஆண்டுகள் பாருங்கள் சொல்கிறார்கள், இதா மறைத்து ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய் வந்தால் என்னை குணப்படுத்துவது அல்லாஹ் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நோய் வந்தால் நம்ம தடமாறுறோம். என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பல படிப்பினைகள் நிறைந்த வரலாறு அழைத்து செல்வோம். குறிப்பாக ஜும்மா போன்ற இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்களோடு எங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து நல்ல தர்பியாக்களை கொடுப்போம். இப்படி செய்வதன் மூலமாக